அனைவருக்கும் வணக்கம். உங்கள் தருவாங்க பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேசுகிறேன் எல்லாருக்கும் தெரியுங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க. தாவேக்காவுடைய வேட்பாளர் பட்டியல் வந்து நேற்று வெளியிட்டுட்டாங்க. ஸோ நம்ம பெரம்பலூரும் திருச்சி கிழக்கில் வந்து விஜய் அவர்கள் வந்து போட்டி போடுற மாதிரி போட்டி போட்டு உறுதியாச்சு. அவரே டிக்ளேர் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம் நினைச்ச மாதிரி நம்ம செங்கோட்டையன் அவர்கள், வெள்ளிவாக்கத்தில் ஆதவர்த்துடன் அவர்கள், டி நகரில் நம்ம பூசி ஆனந்தன். ஸோ ஆல்ரெடி தொகுதிகள்லாம் விவரமாயிடுச்சு. ஸோ விஜய் அவர்கள் முதல் முறையில் அரசியல் பிரவேசமாகத்த பெரம்பலூர் வந்து ஆரம்பிக்க போகிறார். இந்த தொகுதியோட அரசியல்னு பார்த்தோன்னா அதிக அளவில் கிறிஸ்துவ வாக்காளர்களை கொண்ட தொகுதி. அதனால் இந்த தொகுதி வந்து எப்போவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்துவர்கள் மதமான தொகுதி என்பதால் நிற்கிறேன். விஜய்னு சொல்லிட்டு பெயரை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரொம்ப குஷியாக இருக்குது. ஸோ தான் நண்பர் ராஜுவுக்கு வந்து தூத்துக்குடி தொகுதியை கொடுத்துட்டாரு. அது வந்து சில அதிருப்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அரசியல் எதுவும் சகஜாங்க. ஸோ இதை பற்றி விஜயின் அரசியல் பிரவேசம் பெரம்பலூர் அவர் வெற்றி பெறுவார். திருச்சி கிழக்கில் 2 தொகுதி நிற்கிறார் அவர். ஸோ 2த்தில் எதில் வெற்றி பெற போகிறான்னு நமக்கு சரியாக தெரியல. ஸோ அரசியல் கமல்ஹாசன் மாதிரி அரசியல் தேர்தல் தோற்பாரா, விஜயகாந்த் மாதிரி அரசியல் ஜெயிப்பாரான்றது நமக்கு தெரியாது. மே 4 தான் நமக்கு தெரியும். ஏன்னா ரிசல்ட் அப்போ தான். ஸோ என்ன அரசியல் நடக்க போகுன்றது நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். தமிழ்நாடு அரசியல் ஒரு புது மாற்றம் வரப்போகுமான்னு தெரியல. இன்னொரு ட்விஸ்டான விஷயம், காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வந்து நம்ம திருமாவளவன் அவர்கள் நிற்கிறார்கள். ஸோ டெல்லி அரசியலை வெற்றி மறுபடியும் வரப்போறாரா தெரியல. மாநில அரசியல் வர தாண்டி ஒரு பேச்சு அடிப்படுது. அப்படி வெற்றி பெற்றால் வந்து இவர் எம்எல்ஏவை கண்டினியூ ஆகி நம்ம ஆரூர் ஷானவாஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து டெல்லிக்கு சிதம்பரம் தொகுதி சார்பில் அனுப்புவாரான்னு தெரியல. ஏன்னா அவர் எப்படின்னா ஒரு சிறுபான்மையின இது எப்படின்னா அது ரிசர்வேஷன் தொகுதி என்பதனால் அதையும் நம்ம யோசிக்க வேண்டாம் இருக்கும். ஒரு இஸ்லாமியனவர் அப்படி எப்படி நிற்பார்னு ஒரு சந்தேகத்தை நமக்குள்ள எழுப்பலாம். ஸோ இதுவும் எழுப்பது. திருமாவளவன் அவர்கள் திடீர்னு காட்டுமன்னார் போட்டி போடுறாரு. ஸோ என்னென்ன அரசியல், தமிழ்நாடு அரசியல் 2026 அப்புறம் பெரிய மாற்றத்தை ஏற்படும் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அது என்ன மாற்றம்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி பெரம்பலூரில் நம்ம விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. பிரச்சாரம் ஆனால் பறந்துருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களை நம்பி வந்திருக்கேன், என்னை ஓட்டு நம்பி தான் பறக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் ரத்தம் பறக்க போதா இல்லை சூரியன் மிஷினை வந்து இது பண்ண போகிறா நமக்கு தெரியல. ஸோ விஜய் அவர்கள் அரசியல் பிரபலத்தில் வந்தாச்சு. இனிமேல் பொது மக்கள்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. ஸோ விஜய் இந்த பெரம்பலூர் திருச்சி கிழக்கில் வெற்றி பெறுவதா மாட்டாரான்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிங்கன்னு சொல்லி என் வீடியோவில் முடிச்சுக்கிறேன். உங்கள் வந்து விருப்பம் முத்து பிரகாஷ். பாய்.